ஹை பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ச் நம்பர் 63 சிஎஸ்கேவோட இம்பார்ட்டன்ட் மேட்ச். சொல்லப்போனால் ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ட் மேட்சஸாக இருக்கும். ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 63 சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சேப்பாக்கில் மேட்ச் இந்த நடக்குது. ஸோ நிறையா வந்து இந்த மேட்ச்சில் நிறையா பேட்டில்ஸு, ஸோ நிறையா ஸ்டாட்ஸ் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் தான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். கிட்டத்தட்ட லிட்டரலி ஃபுல் ஐபிஎல் வந்து கவர் பண்ணி முடிக்க போகிறோம். இன்னுமே ஒரு 10 மேட்ச் தான் வந்து இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்துட்டு ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைப்பையுமே கொடுத்துருங்க. நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிக்சர் போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளே ஆஃப்ஸோடைய பர்சன்டேஜ் போன மேட்ச் தோற்றனால இன்னுமே வந்து குறைஞ்சிருக்கு. அதுவும் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. எல்எஸ்ஜி கூட எல்லாமே பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேட்ச் முடியலை. அதில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். சிஎஸ்கே, டிசி, ஆர்ஆர் இந்த டீம்ஸ்க்கு எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா ஆர்சிபி ஆல்ரெடி டாப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கீழே இருக்க டீம்ஸ்க்கு பஞ்சாப் கீழே வந்தோடனே கீழே இருக்க டீம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புன்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஸ் ஆர்ஆர். அதில் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்சாக இருக்கும். அதோடைய ரிசல்ட்டுமே இந்த மேட்சை வந்து பாதிக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே இப்போ பஞ்சாப் கீழே இறங்கிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த பேட்டிலுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, டிசி, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் 4 டீம் பயங்கரமான போட்டியாக இருக்கும். கேகேஆரும் சைட் பை சைடு உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் ஒரே ஒரு தோல்வி தான் ஆர்சிபி கூட. மிச்சம் 5 மேட்ச்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் ப்ளே பண்ணி. அவங்களும் ஒரு எஃபர்ட் போடுறாங்க, எப்படியா வந்துட முடியுமா, ஸோ மிராக்கிள்ஸ் நடந்துடாதான்னு சொல்லிட்டு அவங்க எஃபர்ட் போடுறாங்க. பட் சிஎஸ்கே அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. எஸ்ஆர்ஹெச் கூட வர ப்ளே பண்ணுறாங்க, சேப்பாக்கில் தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எஸ்ஆர்ஹெச் தான் சிஎஸ்கே கம்பேர் பண்ணுறப்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு. ஸோ பார்க்கலாம். இப்போ வென்யூ பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம். சேப்பாக்கலாம் மேட்ச் நடக்கிற டைமென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய கிரவுண்டு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 180லேருந்து 105 வரைக்கும் போகும். டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நைட் மேட்ச்சு, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து டியூன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, பொதுவாக வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அதுமாதிரி பேசஸ் 50% விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட் வாங்கியிருக்காங்க. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வின் அண்ட் சேஸாக மாறி இருக்குது இப்போது. ஸோ பிளேயிங் லெவனில் பார்த்துலாம். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவால் பிராவிஸ், சிவம் துபே, பிரசாந்த் வீர், அன்சுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சனை போன மேட்ச் உள்ளே இறக்கியிருக்காங்க. நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்ரீத் சிங், இதுதான் வந்து அவங்களுடைய 11 வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்குறப்ப அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சிம்ரன் சிம்ரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சகில் அரோரா. இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எஸ்ஆர்ஹெச்சில். குறிப்பாக அவங்களுக்கு கீழே பார்க்குறப்போ ஒரு ஹஸ்தூப்பே ப்ளே பண்ணலாம், சிவன்குமார் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து பெர்ஃபுல் இங்கேவை ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிம்ரனுமே வந்துட்டு சில மேட்சஸில் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அடுத்து சில மேட்ச்சில் வந்து கொஞ்சம் மாற்றி வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யங்ஸ்டர்ஸு, அன்கேப்டு பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறதுனால அவங்கள மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளேயிங் லெவலில் சில மாற்றங்கள் வரல ரெண்டு டீம்ஸ்லையுமே. இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு முக்கியமான மேட்ச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் 11 அந்த பிச்சுக்கு எது பெஸ்ட் 11 அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அதை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எம்எஸ் தோனி ஃபிட்டாக தான் இருக்காராம். பட் ஸ்டில் லாஸ்ட் 2 மேட்சாக வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். டீமுடைய மொமெண்டம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு நியூஸை சொல்கிறாங்க. ஸோ போன மேட்ச் தோற்றுருக்காங்க, இம்பார்ட்டன்ட் மேட்ச் இது. ஸோ அவரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா, அவருடைய வந்து அட்லீஸ்ட் அவர் வந்து உள்ளே இருந்தார் அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஷாந்த் மலிங்கா, அதுக்கப்புறம் சயீப் ஹுசேனு, டிராவிஸ் ஹெட் வந்து உங்களுக்கு இம்பேக்ட் பிளேயராக வந்து உள்ளே வந்துடுவார். இதுதான் வந்து பிளேயிங் லெவனாக இருந்துகிட்ருக்கு. டீம் ஃபார்ம் அண்ட் மோட்டம்ன்றதை பார்த்துலாம். டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தோற்றுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எந்த கிரவுண்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் அவரால் இந்த சீசன் சுத்தமாக விளையாடவே முடியல. ஏதாவது ஒரு மேட்ச் வந்து நம்மளுமே இவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்கே, ஆகா இந்த மேட்ச் வந்து பேட்டில் எதுவுமே இல்லை, ஒரு அடிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறப்போ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சிங் விக்கெட் எடுப்பாருன்னு தெரியும். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் அதுக்கு ஃபாலோ ஆவார்ன்றது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு எல்லா மேட்ச்மே வந்து அவுட் ஆகிட்டு தான் இருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட். சஞ்சு சாம்சனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நான் அது ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அதில் 3 மேட்ச் ஃப்ளாப் தான் ஆவார். மிச்சம் இருக்க 2 மேட்ச்சில் வந்து 60-80 அடிக்கக்கூடிய
ஒரு பிளேயர். ஸோ அந்த 2 மேட்ச்சில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கன்சிஸ்டன்சின்றது கொஞ்சம் கம்மி தான் அவர்கிட்ட. ஸோ நீங்கள் முன்னாடி இருக்க ஐபிஎல் மேட்சஸ் எடுத்து பார்த்தாலுமே, நீங்கள் ஆர்ஆருக்கு ப்ளே பண்ணுறப்ப எடுத்து பார்த்தாலுமே அதுதான் இருக்கும். ஸோ என்னன்னா ஒரு 5 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆயிடுவார். அடுத்து இருக்கக்கூடிய 2 மேட்ச்சில் 180ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போகிறார். அதுதான் சஞ்சு சாம்சனோட பேட்டர்னாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட் கம்மிங்ஸோட கேப்டன்சி சிஎஸ்கேக்கு ரொம்ப வீக்னஸாக தான் இருக்கும். ஸோ இவரை கம்பேர் பண்ணுறப்ப பேட் கம்மிங்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன், ஆஸ்திரேலியன் கேப்டன், வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச்சோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிஸ் கிளாசன் எங்கே போனாலும் ஆவரேஜ்ன்றது அதிகமாக தான் வச்சுருக்காரு. ஸோ இவருடைய ஃப்ளாப் ரேட் கம்மி. ஸோ இப்போது சஞ்சு சாம்சனும் ஒரு மேசிவான ஹிட்டர், ஒரு பயங்கரமான ஓப்பனர் பிளேயர் இருக்கட்டும். பட் கிளாசனுமே அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஹிட்டர், ஆனால் மிடில் ஆர்டரில் வராரு. பட் 2 பேருமே பயங்கரமாக ஸ்கோர்கள் பண்ணக்கூடிய, அதிக ஸ்கோர்கள் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ். பட் இவர்கிட்ட இருக்க என்ன ப்ளஸ் அப்படின்னா, ஹென்ரிஸ் கிளாசன் 5 மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா அதில் வந்துட்டு 4 மேட்ச் மேக்ஸிமம் வந்து 30 ரன்னுக்கு மேலே அடிச்சிடுவார். 2 மேட்ச் தான் அதிகபட்சமாக 2 மேட்ச் தான் வந்து ஃப்ளாப் ரேட்டுன்றது அவருக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. அப்படியே சஞ்சு சாம்சன் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். 3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், 2 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 டீமுக்குமே அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா 2 டீம்லேயுமே இப்போ மேலே டாப் ஆர்டர் எல்லாருமே ஹிட்டர்ஸாக இருக்காங்க. இஷான் கிஷனாக இருக்கட்டும், ஒரு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் எல்லாருமே. அப்போ அவங்க ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹென்ரிஸ் கிளாசன் தான் கடைசியில் அடித்து கொண்டு போகிறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அவர் கம்பெனி கொடுத்து அவருமே 2 கோல் அடித்து கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான் அவங்களுடைய மெயின் பீஸே. அவர் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த டீமே தோக்குற நிலைமைக்கு வந்து போயிடுறாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆனாலுமே கார்த்திக் சர்மா கொஞ்சம் அடித்தார். பட் ஸ்டில் டிஃபெண்ட் பண்ண முடியல, ஈஸியாக ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ப்ளே பண்ணுற எல்லா மேட்ச்லேயுமே நம்ம வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த பிச்சை என்ன நினச்சிடுறோம், ஓகே அவங்க வந்து கொஞ்சம் பால் நின்று வருது போல், பவுலர்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது போல், ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க அப்படி ஆடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற டீம் வந்து அசால்ட்டாக ஒரு பாட்டா விக்கெட் ஆடுற மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுவுமே பண்ணுறாங்க சிஎஸ்கே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய நிலைமையும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்துருவோம். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 5 இருக்கிறது ருத்ராஜ் கெய்க்வாடு, அதுக்கப்புறம் வந்து சிவம் தூபே, நூர் அகமது, இந்த பக்கம் வந்து ஹென்ரிஸ் கிளாசன். ஸோ 4 பேர் வந்து நல்ல ஒரு ரெக்கார்டுன்றதை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே மொத்தமாக பார்த்துருவோம். சஞ்சு சாம்சன் 30, 28, ருத்ராஜ் கெய்க்வாட் 42, 39, உர்வில் பட்டேல் 18, 22, கார்த்திக் சர்மா 24, 26, டிவால் பிராவிஷுமே ஃபார்மில் இல்லை இந்த சீசன் 19, 16, சிவம் தூபே 33, 35, பிரசாந்த் வீர் 15, 14, அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜ் 1.2, 1.4, ஸ்பென்சர் ஜான்சன் 1.1, 1.1, அதுக்கப்புறம் நூர் அகமது 1.5, 1.6. ஸோ அவர் ஓரளவுக்கு வச்சுருக்காரு. முகேஷ் சௌத்ரி 1.4, 1.5 விக்கெட் ஆவரேஜ். குர்ஜம்னீத் சிங்குமே உங்களுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது தான் வச்சுருப்பார் 2லேயுமே. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் 35, 27, இஷான் கிஷான் 29, 26, ஹென்ரிஸ் கிளாசன் 48, 32, நிதிஷ்குமார் ரெட்டி 28, 24, ஆர் சிப்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13. அவரை வந்து பெருசாக ஸ்டாட்ஸ்ன்றதில்ல. சகில் அரோரா 18, 15, பேட் கமிங்ஸ் 1.1, 1.2 தான் வச்சுருக்காரு. ஸோ சிவன்குமார் 0.8, 1 விக்கெட் ஆவரேஜ். ஹர்ஷ் தூபேவும் 1 விக்கெட் ஆவரேஜாக வச்சுருக்காரு. இஷான் மல்லிகா 1.3, 1.2, சயீப் ஹுசைன் 1.1, 1.0. ஸோ ஷாட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ இங்கே நிறையா நியூ பிளேயர்ஸாக இருக்கிறனால எல்லாமே 1 விக்கெட் ஆவரேஜாக வச்சுருப்பாங்க. பெர்ஃபுல் இங்கேயுமே அவ்வளோதான் வந்து வச்சுருப்பார். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 36, 29ன்ற ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. குறிப்பாக அன்சுல் கம்போஸ் போன மாதம் ஒரு ஹிஸ்ட்ரி இது பண்ணியிருக்காரு. என்னன்னா தொடர்ந்து அவர் போட்ட 2 ஓவரில் 4 6 கொடுத்த ஒரு ரெக்கார்டு. அவர் லிட்டரலி அவருடைய 2 ஓவர்லேயே வந்து மேட்ச் வந்து அவ்வளோதான் எல்ஜி கையில் போயிடுச்சுன்னு சொல்லி டிசைட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ யாரும் மோசமாக போகணுன்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் அந்த அடி அடித்தாங்க அவருடைய ஓவர்ஸை. ஸோ நிக்லஸ் போரானும் அடித்தார், அதே மாதிரி உங்களுக்கு இவருமே வந்து அடித்தார், மிச்சல் மார்ஸுமே. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அன்சுல் கம்போஜ் உட்கார வச்சுருவாங்களா இல்லை ப்ளே பண்ண வைப்பாங்களான்றது தெரில. இது வரைக்கும் பர்பிள் கேப்பில் லீடர் போர்டில் இருந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர். போன மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில், அதுவும் ஒரு எலிமினேட் ஆன டீமு, அவங்க கூட ஈஸியாக வின் பண்ணி பாயிண்ட் எடுத்துருக்கலாம். பட் அந்த மேட்ச்சில் வந்து அவங்களுக்கு வின்னிங் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து இருந்தார். பேட்டிங்குமே சொதப்புனாங்க சிஎஸ்கே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணதுக்கு இவங்க ப்ளே பண்ணதுக்கு எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டு. பிச்சே வந்து வேறு பிச்சில் ப்ளே பண்ணுற மாதிரி தான். இந்த சீசன் ஃபுல்லாக நிறையா மேட்ச் வந்து சிஎஸ்கே
போன சீசனில் தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ இந்த சீசன் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இங்கேயுமே வந்து கொஞ்சம் சொதப்பாக தான் வந்து செய்கிறாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டாப்பில் இருந்த டீமு எம்ஏ வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபி ஆன் டாப் செம்மையாக வந்து போன வருஷம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஜிடி வழக்கம் போல் எப்பயும் போல் பிளே ஆஃப்ஸ் வந்துடுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து பிளே ஆஃப்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இங்கேயே பார்ப்போம், நம்ம இந்த மேட்ச் பார்ப்போம். பேட் கமிங்ஸ், இஷான் மல்லிங்கா, அதுக்கப்புறம் ஹர்ஷ் தூபே இந்த மேட்ச் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹர்ஷ் தூபே உள்ளே இறக்குறாங்களா என்னன்றது தெரியல. மேபி சேப்பாக்கில் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படின்றப்போ ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர். ஹர்ஷ் தூபே அவங்களுக்கு ஃபிங்கர் ஸ்பின்னரு, சிவன்குமார் ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ 2 பேர்த்தையும் இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பேட் கமிங்ஸ் என்ன யோசிக்கிறான்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 28 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 ஃப்ரான்ச்சைஸும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிஎஸ்கே 10 மேட்சும் 19 மேட்சும், சன்ரைஸ் ஹைதராபாத் 9 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக சேப்பாக்கில் 12 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஹிஸ்டாரிக்கலி நல்லா ரெக்கார்டுன்றது இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டீம் இந்த எஸ்ஆர்ஹெச் டீமை போடுமா அப்படின்றது தான் வந்து இதுவாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலி நல்ல ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ மென்டாலிட்டியுமே வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. டியூ டு இந்த கரண்ட்டில் எஸ்ஆர்ஹெச் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. சிஎஸ்கேக்கு குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே தான் இருக்குது. இந்த மேட்ச் வந்து நல்லா வின் பண்ணி ஆகணும். எஸ்ஆர்ஹெச்சுக்குமே இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச் தான். அவங்க வின் பண்ணால் தான் அவங்களுடைய பிளேஸை வந்து அவங்க வந்து தக்க வைக்க முடியும். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் விசஸ் பேட் கமிங்ஸ் ஒரு மேட்சப் இருக்குது. அப்புறம் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் விசஸ் முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது, இவங்க இதுக்குமே வந்து மேட்சப்ன்றது இருக்குது. ஸோ முகேஷ் கொஞ்சம் ஏர்லிலாம் ஸ்விங் பண்ணார் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையுமே வந்து அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், இஷான் கிஷனாக இருக்கட்டும். ஸோ இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கு பேட்டன் இருக்க மாதிரி சில ஒரு மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிடுவார், ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு பால் டக் அவுட் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அதை நோட் பண்ணிங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமானது கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். பேட்டில் 1 அபிஷேக் சர்மா நூர் அகமது. ஸோ நூர் அகமது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. 3 டைம் அபிஷேக் சர்மா எடுத்திருக்காரு. ஸோ அட்வான்டேஜ் வந்து நூர் அகமதுக்கு. காரணம் சேப்பாக்கில் ப்ளே பண்ணுறாங்க. அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி இந்த ரீலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு தாக்கம்ன்றது இருக்க தான் செய்யுது. ஸோ நூர் அகமது ஹிஸ்டாரிக்கல் இந்த வென்யூலையுமே நல்ல விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு சேப்பாக்கில். ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் பேட் கமிங்ஸ். ஸோ பேட் கமிங்ஸ் 3 டைம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் நான் எதுவுமே ருத்ராஜ் கெய்க்வாடை பற்றி பேச முடியாது. ஸ்டாட்ஸ் பார்த்தோம், வென்யூலும் நல்லா வச்சுருக்காரு, ஹெட் டு ஹெட்டுமே நல்லா தான் இருக்குது, பேட்டில்ன்றது இருக்குது. சுத்தமாக ரீசன் ஃபுல்லாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ரிச் கிளாசன் விசஸ் நூர் அகமது 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஹென்ரிச் கிளாசன் நல்லாவே ஸ்பின்னுன்றது ஆடுவார். கொஞ்சம் கஷ்டம்தான். ஏர்லியராக மேபி ஒரு 2 விக்கெட் போச்சு அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் வேகமாக உள்ள வந்தார்னா அதிக ஸ்கோர் போகிறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. சஞ்சு சாம்சன், பேட் கமிங்ஸ் 2 டைம் எடுத்திருக்காரு. ஸோ ஏர்லியராக ஓப்பனிங் பேட்டில் நடக்கும். பேட் கமிங்ஸ் விசஸ் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான பேட்டில் நடக்கும். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சிவம் தூபே விசஸ் பேட் கமிங்ஸ். எகெயின் சிவம் தூபேவுமே 2 டைம் எடுத்திருக்காரு. ஸோ சிஎஸ்கே கூட லிட்ரலி பேட் கமிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. டிஃபெண்டிங் வந்துட்டால் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணால் அவங்களுடைய பேட்டர்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக ப்ளே பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் ரன்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு பேட் கமிங்ஸோட பவுலிங் அண்ட் கோ வந்துட்டு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து வின் பண்ண வச்சுருவாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேசிங்னாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி கஷ்டம் தான். நம்ம அவங்க வின் பண்ணுவாங்களா இல்லையான்றது நம்ம ஆணித்தனமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால டிஃபெண்ட் பண்ணவும் முடியல. அது போன மேட்ச் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட் பேட்டிங் கிடச்சாலுமே நல்ல ஸ்கோருன்றதும் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சேஸும் பண்ணுவாங்களா, ஒரே ஒரு டைம் தான் ஐ திங்க் 200க்கு மேலே சேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த சீசன் தான். ஸோ அதுலேயுமே அவங்களுக்கு பெரிய மைனஸ்ன்றது இருக்குது. இஷான் கிஷன், முகேஷ் சௌத்ரி ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு இஷான் கிஷானை. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெஸ்ட் 11 பார்த்துடலாம். ஹென்ரிச் கிளாசன், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா, சிவம் தூபே, நிதிஷ்குமார் ரெட்டி, நூர் அகமது, பேட் கமிங்ஸ், முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஸ், இஷான் மல்லிங்கா. ஸோ இதில் வந்து நூர் அகமது நிறையா பேட்டில்ஸு ப்ளஸ் வென்யூ வச்சுருக்கனால கேப்டன். பட் இப்போதைக்கு ரீலைட் பண்ண பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பேட்டர்ஸ் தான் ஃபேவரலாக இருக்குது. ஸோ எப்படியாச்சும் ஒரு மடமடன்னு ஒரு விக்கெட் விழுகணும் அப்படின்னா நூர் அகமதுக்கு வந்து டக்குன்னு விக்கெட் நிறையா மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். நிறையா பாலர்ஸ் எடுத்துருக்காங்க அடுத்தடுத்து விக்கெட்ஸ். அந்த மாதிரி எடுத்தால் மட்டுமே அவருக்கு நல்ல ஒரு ஹிட்டுன்றது கிடைக்கும். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஸோ 3 பேருமே ஹிட் ஆர்ஃபுல் பிளேயர்ஸ் தான். அப்படின்றப்ப அவங்க எல்லாத்தையும் இவர் எடுத்தார்னா ஒரு சூட்டபுளாக இருப்பார். பட் ஸ்டில் நீங்கள் பேட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் தான் சேஃபாக இருப்பார். ஹென்ரிச் கிளாசனை வந்து ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டியலாக நீங்கள் வந்துட்டு
இவரை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இசான் கிஷனை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபரெண்டல் பிக்கை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அது டிஃபரெண்டல் பிக்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நூர் அகமத் பார்க்கலாம். நான் லாஸ்ட்டில் பிச் ரிப்போர்ட்டுன்றதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்ன மாதிரி ஸ்பின்னுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் தான் இன்னுமே நூர் அகமதுக்கு பெட்டரான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பிச்சு ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ நூர் அகமது இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். நல்ல ஸ்டாட்ஸு, பேட்டில்ஸு எல்லாமே வந்து இருக்குது. டாப் ஆர்டர் கூட பயங்கரமாக வந்து இது வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவரை அடுத்தடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எஸ்ஆர்ஹெச். ஸோ அவர் கேப்டன், பேட் கமிங்ஸ் வைஸ் கேப்டன். இதுதான் வந்து கேப்டன் வைசி. ஸோ இந்த 2 பவுலர்ஸுமே பயங்கரமான வந்து ஸ்டாட்ஸ்ன்றது எகெயின்ஸ்டாக வச்சுருக்காங்க. ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 53% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் 48% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹோமில் நடக்குது. ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணி அடுத்தடுத்து வந்து வின் பண்ணாங்க. இருக்கிற மேட்ச்சில் வின் பண்ணாங்கன்னா மேபி வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல முறையில் வின் பண்ணணும். இதுதான் நம்மளோட அனலைசிஸ். வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலாம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயுமே சில விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.